உண்டாவதாக. கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகள் எவ்வளோ இருந்தாலும் இந்த நாளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:3 சொல்லப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படும் தெய்வமாகவே இருக்கிறது. அவருடைய பூமி அனைத்தையும் அவருடைய மகிமையினாலே நிறைந்திருந்தது என்று வேதம் தெள்ள தெளிவாக சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். நம்ம இப்படி ஒரு காலகட்டத்தில் வாழுகிறோம். இந்த பூமி சாத்தானுக்குரிய பூமி, சாத்தான் இரையாக கக்கி போடுகிற பொல்லாத உலகமாக இருக்கிறது. ஆனால் இந்த பூமியில் எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது என்று தெரியாமல் ஏகப்பட்ட பேர் தள்ளாடி கொண்டு இருக்கிறதை பார்க்குறது நம்மளும் சில டயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லப்படுகிறது. நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் ஜெபம் கேட்கப்படும். பரிசுத்தமாக இருந்தால் தான் நம் செய்வதெல்லாம் வைக்க பண்ணுவார். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியம் பெரிய திட்டமாக செய்யப்படும். நம்மளுக்கு ஒரு சபை ஆண்டவர் கொடுத்தாங்கன்னா, ஊழியம் கொடுத்தாங்க, அதில் தேவனுடைய உண்மையும் நீதியும் இருக்கும் பொழுது தான் தேவ வார்த்தை அதில் தேவனுடைய நாமம் கட்டப்படும். இல்லை பரிசுத்தமாக இல்லை, அசுத்தமான காரியத்தை பண்ணி தப்பாக காரியத்தை பண்ணிவிட்டு ஊழியத்தை ஆசீர்வதியும், இடத்த ஆசீர்வதியும், திட்டத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போ நியாயத்தையும் நீதியும் செய்கிற நியாயாதிபதியாக இருக்கிறாங்க. அது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஏன்னா நம்மளாம் சொன்னோம்னா அவருடைய பிள்ளைகள்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன தூக்கி பெருசாக கொடுத்துரும், அப்படிலாம் இல்லை. தப்புனா தப்பு, தவறுனா தவறு, அது யாராலும் தண்டிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நீதி நியாயத்தை உணர்த்துகிற தேவன் அல்லவா. அதனால் அவர் பரிசுத்தமாக இருந்து நம்ம பரிசுத்தமாக வாழும் பொழுது எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியும், சாத்தானே ஜெயிக்க முடியும். இந்த பூமி நீ அடுத்து போக போக பாரு, போக போக தெரியும் பாரு. இப்பயே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாள் இந்த பூமி அருவருப்புக்கும் அசிங்கத்துக்கும் குரலுக்கும் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதான் சத்ரு கொஞ்ச காலம் மாத்திரம் மிகுந்த கோபம் கொண்டு பலகாக இறங்கியிருக்க பூமியில் பார்க்க முடிகிறது. ஆனால் அப்படிப்பட்ட பூமி நம்ம வாழ வேண்டும்னா பரிசுத்த ஆவியார் அவர் கூட துணையோடு நம்ம செபித்து பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஆண்டவர் கொடுக்குற ரட்சிப்பை பாதுகாத்து நம்ம வாழும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஜெயமுள்ளவராகவும் ஜெயமுள்ள தேவனுடைய பிள்ளையாகவும் ஜெயமுள்ள தேவ சந்ததியாகவும் மாறுவோம். அவர் நாமத்துக்கு மகிமை. ஆமென்.